வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நீங்கள் மிகவும் எதிர்பார்த்த இதய திருடன் பகுதி 6 கதைக்குள் செல்வோமா? தோட்டத்தில் இருந்தவர்களை தேடி வந்துவிட்டாள் பூஜா. அவளின் விழிகள் தோட்டத்தின் நடுவில் நின்றிருந்த மயூரியின் மீது படிந்து மீண்டது. நீ என்ன இங்க என்று அவளின் முன்னில் வந்து நின்றான் சேனாபதி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்றவளை ஆராய்ச்சியாய் பார்த்தவன், தனியா வந்து பேசுற அளவுக்கு என்ன இருக்கு என்றான் மர நிழலில் இருந்த பலகையில் அமர்ந்து கொண்டு. பேச்சு இவளிடம் இருந்தாலும் பார்வை என்னமோ நொடிக்கொரு தரம் மயூரியை தொட்டு மீண்டது. எனக்கு அப்பா மாப்பிள்ளை பார்த்திருக்கார். சரி, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா. உங்களை பிடிச்சிருக்குன்னு அப்பா கிட்டேயும் சொல்லிட்டேன். நீங்கள் ஒரு தடவை வந்து அப்பா கிட்ட பொண்ணு கேட்டா போதும், அப்பா கல்யாணத்தை நடத்துறேன்னு சொல்கிறாரு என்றவளை பார்த்து கொண்டே எழுந்தவன், நல்லா இருக்கே. எப்படி வந்து கேட்டால் போதும்னு சொன்னாரா, இல்லை அவர் காலை பிடிக்க சொன்னாரா என்றவனின் அடக்கப்பட்ட ஆத்திர குரலில் 2 அடி பின்னே வைத்தாள் பூஜா. என்ன தைரியம் இருந்தா என்கிட்டே வந்து இப்படி பேசுவ? எனக்கே தெரியாம நீயும் அப்பனும் என் கல்யாணத்தை பேசி முடிவு செய்கிறீங்களா என்றவன் கோபத்தை கட்டுப்படுத்தி, இனிமே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம் செய்யாத, வீட்டுக்கு போ என்றான். பெரியவங்களா பேசினா கூட உங்களுக்கு என்னை கட்டிக்க விருப்பம் இல்லையா மாமா என்றவளுக்கு முதுகு காட்டி நின்றிருந்தான். மாமா என்றவள் மீண்டும் அழைக்க, சேனாபதி பொண்டாட்டி பேரு நிச்சயமா பூஜா இல்லை. நான் எப்போவுமே அப்படி யோசிச்சதும் இல்லை. இதை எப்படியே மறந்துட்டு உன் லைஃப்பை பாரு என்றவன், மயூ அந்த பக்கம் போகாத, பூச்சி இருக்கும் என்று கூறிக்கொண்டே வேக நடையில் அவளை நெருங்கினான். பெரும் அவமானமாக உணர்ந்தாள் பூஜா. வந்திருக்க கூடாதோ என்று காலம் கடந்த யோசனை தோன்றியது. அவளுடைய கார் கிளம்பி செல்வதை பார்த்தவன் தங்கையும் மயூரியும் அழைத்து கொண்டு பங்களா வீட்டுக்கு சென்றான். வீட்டினர் முன் என்ன பேசுவது என்றே தெரியாமல் அமர்ந்திருந்தார் தெய்வானை. ஏண்டி, நாங்கள் யாருடி உனக்கு திடுதிப்புன்னு வந்து நாளைக்கு பூ வச்சு உறுதி பண்ணுறாங்கன்னு சொல்கிற? எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு வெறும் தகவல் மட்டும் கொடுக்குறியா என்ற கோசலியின் சத்தம் வீட்டிற்கு வெளியில் கேட்டது. அப்பத்தா, ஏன் இவ்வளோ சத்தம் என்று கேட்டுக்கொண்டே உள்ளே நுழைந்தான் சேனா. கேளியா, இந்த அக்கிரமத்தை நீயே கேளு என்று கோசலை, இன்னும் என்னெல்லாம் நான் பார்க்கணுமோ என்று முந்தியில் கண்ணை துடைத்தார். என்ன பிரச்சனை என்பதாக அவன் தன் அத்தையை பார்த்தான். நாளை அவளை பெண் பார்க்க வருவதை பற்றி பேசியிருப்பார்கள். ஆனாலும் அதில் என்ன பிரச்சனை என்றுதான் அவன் யோசனை ஓடியது. நாளைக்கு பூஜாவை பொண்ணு பார்க்க வராங்க, அதோட பூ வச்சு உறுதி பண்ணிக்க போறாங்க என்றார் மெல்ல. இதை அவனே எதிர்பார்க்கவில்லை. அப்படி என்றால் பூஜாவிற்கும் தெரியவில்லை என்று புரிந்தது. பாரியா, எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு வந்து கடமைக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுவும் நம்மளை கூப்பிடல, விவரம் சொல்லிட்டு போக வந்திருக்கா. நமக்கு இந்த மரியாதை போதும்னு அவ புருஷன் சொல்லிட்டாரு போல என்று கோசலைக்கு அத்தனை ஆத்திரம். அது கண்ணீராக மட்டும் வெளிப்பட்டு கொண்டு இருந்தது. நல்ல விஷயம் தானே அப்பத்தா, அதுக்கு ஏன் ஒப்பாரி வைக்கிற என்றவன், சந்தோஷம் அத்தை, நல்லபடியாக நடக்கட்டும் என்று விட்டு அறைக்கு சென்று விட்டான். அண்ணா, அவன் ஒன்றுமே சொல்லாமல் போயிட்டான் என்றார் தெய்வானை. கந்தசாமி மிகுந்த யோசனையில் இருந்தார். அண்ணா, ஏதாவது சொல்லுங்க என்ற தங்கையை பார்த்தவர், சொல்ல என்னம்மா இருக்கு, சேனா சொன்ன மாதிரி நல்லபடியாக நடக்கட்டும், எங்கள் ஆசீர்வாதம் எப்போவும் உண்டு என்றார் அவர். அண்ணா, நீங்கள் வராமல் எப்படி? அவர் குணம்தான் உங்களுக்கு தெரியுமே, அதனால்தான் நான் மட்டும் வந்து கூப்பிடுறேன். தாய் மாமனா நீங்கள் வந்து நிற்க வேண்டாமா என்றார் தெய்வானை. இல்லை தெய்வானை, நாங்கள் வரல. நாங்கன்னா நான் என் மனைவி பவுனு, என் மகன் பற்றி மட்டும் பேசுகிறேன். செந்தில், உன்னோட முடிவை நீயே சொல்லு என்க. என்னன்னா, ஏன் இப்படி பிரித்து பேசுகிறீங்க என்றார் செந்தில் பதட்டமாக. இனிமே எல்லாமே தனிதானப்பா, உனக்கு கொடுக்க வேண்டிய பங்கை பிரித்து ஏற்பாடு செஞ்சாச்சு. நமக்குள்ளே இன்னும் அதிகமான மனக்கசப்பு வராமல் இருக்க இதுதான் சரியான முடிவு. அம்மாடி தெய்வான, உனக்காகன்னு உன் புருஷன்கிட்டையும் அவர் வீட்டாளுங்கக்கிட்டையும் நிறையவே பணிஞ்சு போயிட்டோம். பிள்ளைங்களுக்கு காசு பணம் மட்டும் சேர்த்தா போதாது, கொஞ்சம் கௌரவமும் இருக்கணும். முன்னாடி பெருசாக தெரியல, இப்போ ஒவ்வொரு தடையும் உன் புருஷன் வீட்டாளுங்க முன்னாடி நாங்கள் தலை குனிஞ்சு நிற்கிறது என் மகனுக்கும் அவமானம். அதை இனிமேல் நான் செய்ய மாட்டேன்.
குட்ட குட்ட குனிகிற அவமானம் எங்களோட போகட்டும். மரியாதை இல்லாமல் இடத்துக்கு இனிமேல் நாங்கள் போகிறதா இல்லை. உனக்கு எப்பவும் இந்த வீடு வாசல் திறந்தே இருக்கும் என்று முடித்து கொண்டார். தெய்வானை எதிர்பார்ப்போடு சின்ன அண்ணனை பார்த்தார். நீங்களாவது சொல்லுங்களேன் என்பதாக. அதான் அண்ணன் சொல்லிட்டாரே, இதுக்கு மேலே நான் சொல்ல ஒன்றும் இல்லை. செந்தில். ஒரு நிமிஷம் என்றார் கனகம். என்ன என்பதாக அனைவரும் அவரை பார்க்க, இப்படி மொத்தமாக வெட்டி விட்ட மாதிரி பேசினா எப்படி? தாய்மாமா உறவு என்ன அவ்வளோ லேசா? இப்போ நம்ம போகலைன்னா அப்படியே இந்த உறவு முடிஞ்சு போயிடும். நாளைக்கு சபையில் அவங்க கூப்பிடலன்னு வராது. தாய்மாமா உறவை நீங்கள் கொடுத்து விட்டீங்களான்னு பேச்சு வரும். உங்கள் தங்கச்சி உறவே இனிமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம், போக வேண்டாம். யோசிச்சு முடிவெடுங்க. பெரிய மாமா ஏதோ வருத்தத்தில் பேசுகிறாரு, நீங்கள் கொஞ்சம் யோசிங்க என்றார் கனகம். பவுனு ஆச்சரியமாக பார்த்தார். கனகத்தை முறையாக வந்து அழைத்தாலே 300 குறை சொல்லும் கனகமா நாத்தனாருக்காக இப்படி பேசுகிறார் என்று. செந்தில் மனைவியை யோசனையாக பார்த்தார். மனைவியின் ரகசிய மொழி புரிய, சரித்தா தெய்வான, யாருமே வராமல் போயிட்டா உனக்கு தான் அது குறைச்சல். வேற என்ன செய்ய, நாங்கள் 2 பேரும் வரோம், ஆனால் கை நினைக்க மாட்டோம் என்று விட்டார். ஞாயிறு காலை வீடே ஆட்களால் நிறைந்து இருந்தது. உறுதி செய்வதால் ஒரு பெரிய பட்டாளமே வந்திருந்தது ராஜேந்திரன் வீட்டிற்கு. தெய்வானையின் பக்கம் கனகமும் செந்திலும் மட்டுமே. ராஜேந்திரன் சொந்தமே சபை நிறைந்தது. அதிலும் அவனுடைய அண்ணன் வந்ததும் பரபரப்பு தொற்றிக்கொண்டது. சும்மாவா, இந்த சம்பந்தமே அவர் கொண்டு வந்தது தானே. நீலகிரியின் எம்பி ராஜப்பன், ராஜேந்திரன் உடன்பிறந்த சகோதரன், அண்ணனின் நம்பிக்கையான அடியாள் ராஜேந்திரன். அப்படித்தான் தெய்வானை குறிப்பிடுவார். ராஜப்பனின் பதவி பணம் இரண்டும் வைத்து குன்னூரின் ராஜாவாக வலம் வருகிறார் ராஜேந்திரன். பெண்ணின் சம்மதமும் ஒன்றும் கேட்கப்படவில்லை. அழைத்து வந்து நிறுத்தப்பட்டால் பெண்ணிடம் பேச வேண்டும் என்று மாப்பிள்ளை நிர்மல். அவன் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தான். மருத்துவத்தை பற்றி, நண்பர்கள் பற்றி, அவனுடைய விருப்பங்கள், அவனின் பெற்றோர் என்று அனைத்தையும். நீ ஜாப் போகணும்னு அவசியம் இல்லை. நான், அப்பா, அம்மா 3 பேரும் எப்போ போவோம் எப்போ வருவோம்னே தெரியாது. ஸோ நீ வீட்டில் இருக்கிறது பெட்டர் என்றதும் பூஜா அறியாமல் அவளிடம் பெருமூச்சொன்று எழுந்தது. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது இப்பொழுதே தெரிந்துவிட்டது. சரி, ஓகே, பார்க்கலாம் என்றவன் உனக்கு சம்மதமா என்று கூட கேட்காமல் அறையை விட்டு வெளியேறிவிட்டான். என்ன சம்மந்தக்காரங்களோ, இதுதான் உங்கள் மரியாதையா? பேத்தி விஷயத்துக்கு பாட்டி வரல, தங்கச்சி மகளுக்காக தாய் மாமா வரல என்று நக்கலாக செந்திலை பார்த்து கேட்டார் ராஜப்பன். மரியாதையை நீங்கள் கூப்பிடலையே என்று சொல்ல ஆசைதான் என்றாலும் அமைதியாக நின்றிருந்தார். எல்லாம் முன்னால என்று மனைவியை முறைத்து நின்றார். வருவதில் துளியும் விருப்பமில்லை. முதல் நாள் இரவு கனகம் பேசி பேசியே கரைத்திருந்தார். கார்த்திகா பிரச்சனைக்கு இவங்க மூலமா தீர்வு கிடைக்கலாம். கனகம், என்னடி பேசுற? இவங்களால என்ன செய்ய முடியும்? பணபலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தா கார்த்திகாவுக்கு நல்லதான் முடிவு செய்ய முடியும். என்ன பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? நம்ம குடும்பத்தை விட்டு இவங்க கிட்ட ஏன் வரணும்? நாம என்ன குடும்பம்? அதான் இப்போ பார்த்தீங்கல்ல, தனியாக பிரிச்சுக்க சொல்லிட்டாங்க. சொல்லாமல் வேற என்ன பண்ணுவாங்க? வீட்டில் என்ன அக்ஷய பாத்திரமா வச்சுருக்கோம், எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்க என்றார் செந்தில். உங்கள் அண்ணனுக்கு பொம்பளை பிள்ளை இல்லை, அதனால் பொண்ணை கட்டி கொடுத்தா என்னெல்லாம் கஷ்டம் வரும்னு புரியலை என்றவரை வெறுப்போடு பார்த்தார் செந்தில். மனசாட்சி இருக்கா உனக்கு? அவங்க அப்படி பேசியிருந்தா, யோசிச்சிருந்தா நம்ம பிள்ளைக்கு கல்யாணமே நடந்திருக்காது. நான் ஒருத்தன் தான் உழைக்கிறேன், அங்கே அண்ணாவும் சேனாவும் வேலை செய்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அவன் தான் வேலை செய்கிறான். அந்த பணத்தில் தான் கல்யாணம், இது வரைக்கும் செலவு எல்லாமே. இப்படி நாக்கில் நரம்பில்லாமல் பேசாத என்றவர். இப்போ தனியாக போய் என்ன பண்ண போகிறோம், எப்படி சமாளிக்க போகிறோம், எனக்கு ஒன்றும் புரியலை என்றார் சந்தி. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒவ்வொரு தடவையும் சேனாகையை எதிர்பார்த்து நிற்க வேண்டாம். அவனோட சொந்த அக்காவாக இருந்தால் இப்படி சொல்லுவானா? சித்தப்பா பசங்களுக்கு நான் ஏன் செய்யணுன்ற எண்ணம், அதனால தான் காசுக்கு கணக்கு பார்க்குறான் என்ற மனைவியை ஒருவித அச்சத்தோடு பார்த்தார் செந்தில். இது நிச்சயம் அழிவில் சென்றுதான் முடியும் என்று தோன்றியது. தெய்வானையின் வீட்டிலிருந்து தம்பதிகள் திரும்பி வீடு வந்தபோது சேனாவும் கந்தசாமியும் தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர். விசேஷம் எப்படி நடந்தது என்று ஒருவரும் விசாரிக்கவில்லை. தெய்வானை அப்பொழுதே தாய்க்கு அழைத்து அனைத்தையும் கூறியிருந்தார். கனகம் வாய் ஓயாமல் அனைத்தையும் பற்றி பேசிக்கொண்டிருந்தார். சித்தப்பா கொஞ்சம் பேசணும் என்றான் சேனா. சொல்லுப்பா என்றார் அவர். தோட்டத்தை பாதியாக பிரிச்சாச்சு. நீங்கள் விருப்பப்பட்டா வியாபாரம் ஒன்றாவே பண்ணிக்கலாம், லாபத்தை மட்டும் பிரிச்சுக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட தொடர்ந்து வாங்குறவங்க கிட்ட
மொத்தமாக கொடுத்தா நல்லா இருக்கும். கடை நான் லோன் போட்டு வாங்கினது, கடனை நானே அடைச்சிக்கிறேன் என்க. சேனா, என்ன சாமி இதெல்லாம் எதுக்கு சொல்கிற, எனக்கு தெரியாதா என்றார் அவர் சங்கடமாக. பேசிடுறது நல்லது சித்தப்பா என்றவன், வேல்விழிக்கு கொஞ்சம் நகை வாங்கி வச்சிருக்கேன், அவளுக்கு காலேஜ் ஃபீஸ் நானே கட்டிட்டேன், அப்புறம் அவள் பேரில் ஒரு இடம் வாங்கியிருக்கேன், அந்த பத்திரம் என்று அனைத்தையும் கொடுக்க செந்திலின் பார்வை மனைவியை அழுத்தமாக பார்த்தது. இதையெல்லாம் அவர் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் கிடைத்தவரை லாபம் என்று எண்ணிக்கொண்டார். அப்புறம் சித்தப்பா, தனியாலாம் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே ஒன்றா இருக்கலாம் என்றான். வேண்டா ராசா, விட்டுட்டு தனியாக போகட்டும் என்று கோசலை கூற கனகமும் ஆமாம் சேனா தனியாக போய்க்கிறோம் என்றார். அதற்கு மேல் அவர்கள் இஷ்டம் என்று விட்டான். குன்னூரிலிருந்து நீலகிரி செல்லும் வழியில் இருக்கிறது கெட்டி பள்ளத்தாக்கு. அங்கே பழங்கால பொருட்கள் புதைந்து கிடப்பதாக கூறி அகழ்வாராய்ச்சி நடந்து கொண்டிருந்தது. இரவு 2 மணி. 4 பேர் அங்கே இருளில் ஏதோ வேலை செய்து கொண்டிருக்க 4 ஜீப்புகள் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தது. சரசரவென ஆட்கள் இறங்கி நின்றனர். யார் நீங்கள்லாம்? இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, இங்கே வரக்கூடாது என்றார் அகழ்வாராய்ச்சி குழுவின் தலைவர். நாங்களும் கவர்மெண்ட்லேருந்து தான் வந்திருக்கோம் என்றான் முன்னில் வந்து நின்று நெடியன் ஒருவன். யாருங்க நீங்கள்? இப்போ போறீங்களா இல்லை போலீஸ் கூப்பிடட்டுமா என்றார் அவர். நெடியன் தன் கையில் இருந்த பேட்ஜ் எடுத்து காட்டினான். கிரைம் பிரான்ச் என்றார் அவர் அதிர்ச்சியோடு. அவரிடம் எதுவும் பதில் பேசாதவன், டீம் சர்ச் என்க. நாலாபுறமும் பறந்தது அவன் டீம். கையை கட்டி அவன் நின்றிருக்க அகழ்வாராய்ச்சி என்ற பெயரில் நடந்து வந்த திருட்டுத்தனம் வெளிவந்தது. பல இடங்களில் இருந்தும் கடத்தி வரப்பட்ட கோவில் சிலைகள், பொருட்கள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இங்கு தவறு நடக்கிறது என்று புகார் செய்த 2 பழங்குடி இளைஞர்கள் அதை பற்றிய கட்டுரை எழுதி 2 பத்திரிகை நிருபர்கள் சடலமும் அந்த இடத்தில் புதைக்கப்பட்டிருந்தது. அகழ்வாராய்ச்சி நடக்கும் அல்லது அந்த இடம் என்பதால் அங்கு யாரும் மீண்டும் தோண்டி பார்க்கவோ மண்மேடுகளை பார்த்து சந்தோஷம் கொள்ளவோ மாட்டார்கள் என்ற தைரியம். அனைத்தும் வீடியோ பதிவும் செய்யப்பட்டது. சிலையை கடத்த உதவிய 4 பேரோடு குழுவின் தலைவரும் சிலைகளை வாங்க ஹோட்டலில் காத்திருந்த ஏஜென்ட்டும் கைது செய்யப்பட்டார்கள். பொருட்களோடு கைதானவர்களையும் அழைத்து கொண்டு அவனுடைய டீம் ஆபீஸ் செல்ல அவன் தன்னுடைய புல்லட்டில் பின்னே சென்றான். எக்ஸலன்ட் ஜாப் மை பாய் என்று அவன் தோளில் தட்டி கொடுத்த டிஎஸ்பி, ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் என்க. ராஜப்பன், ஐ வில் கெட் ஹிம் சார் என்றான் மிதமிஞ்சிய கோபத்தோடு. குட் லக், என்ன ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்னை காண்டாக்ட் பண்ணு என்றான். எஸ் சார் என்றவன் சல்யூட் வைத்து திரும்பி நடக்க தேவசேனாபதி என்ற அழைப்பில் திரும்பி நின்றான். பி ரெடி, யூனிஃபார்ம் போடுறதுக்கு என்றார் புன்னகையோடு. தேங்க்யூ சார் என்றவன் அதே உற்சாகத்தோடு வீட்டிற்கு பயணமானான். டிஎஸ்பி ஆஃபீஸிலிருந்து நேரே தோட்டத்திற்கு வந்து விட்டான் சேனாபதி. ஏனோ உறக்கம் வரவில்லை. பல மாதங்களாக உறக்கம் தொலைந்து அலைந்து திரட்டிய ஆதாரங்கள் வைத்து நேற்றைய அரெஸ்ட் நடந்திருந்தது. சரியாக இருள் விலகாத அந்த அதிகாலையிலேயே வேலையில் சால்வை போர்த்தி அமர்ந்திருந்தது ஒரு உருவம். தோட்டத்தின் அருகில் நெருங்க அங்கிருந்த மரத்தில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த சைக்கிள் அது யார் என்பதை அவனுக்கு உணர்த்தியது. மயூரி என்றான் அருகில் நெருங்கி. சட்டென்று எழுந்து நின்றாள். இங்கே என்ன பண்ற? இந்த நேரத்தில் யார் கூட வந்த என்றவன் முடிக்கும் முன் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். என்றவனுக்கு அதற்கு மேல் வார்த்தைகள் வரவில்லை. மயூ, ஐ லவ் யூ என்றவள் அணைப்பை இன்னும் இருக்கினாள். மெல்ல உணர்வுக்கு வந்தவன், மயூ இங்கே பாரு, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, உனக்கு சரியா புரியாம, நான் இன்னும் அந்த 13 வயசு சின்ன பொண்ணு இல்லை. ஐ நோ, ஐ லவ் யூ அண்ட் ஐ நீட் யூ தேவா, ஐ நீட் யூ என்றவள் அவன் சட்டையை பற்றி தன்னை நோக்கி இழுத்தாள். என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு உங்கள் மயூரி வேண்டான்னு, உங்களோட இந்த மக்கு பொண்ணு வேண்டான்னு என்றால் படபடக்கும் இதயத்தோடு. சில நொடிகள் அசையாமல் அந்த விழிகளையே பார்த்து நின்றவன் அவள் முகத்தை கைகளில் தாங்கி முன்னோச்சியில் முத்தம் பதித்தான். நிழல் போல நானும் நடைபோட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம். கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும், மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது. நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே, நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே, எந்நாளும் சங்கீதம் சந்தோஷம். என்ன நண்பர்களே, இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்ததா? மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நண்பர்களே. நன்றி.